இன்னைக்கு ரொம்ப சாஃப்டாக யம்மியான ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு மாம் 365. ரசகுல்லாக்கு தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் பால், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன், இல்லாட்டி நம்ம லெமனும் எடுத்துக்கலாம், 200 கிராம் சீனி, 600 ml தண்ணி, 4 ஏலக்காய், கொஞ்சமாக சாஃப்ரான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாலை ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். அதை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடலாம். அந்த பால் கொதிச்சிட்ருக்கும்போது அப்பப்போ கிண்டி விடுங்க, இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிரும். இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு 2 டேபிள் ஸ்பூன் வினிகரை ஆட் பண்ணி அதை திரைய விட்டுக்கலாம். பால் திரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஃபில்டரை வச்சு அதுக்கு மேலே ஒரு நல்ல லைட்டான கிளாத்தை வச்சு திரைஞ்ச பாலை அதில் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் அந்த வினிகர் டேஸ்ட்டு போகிறதுக்காக அதில் 4-5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அந்த கிளாத்தை நம்ம நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அது மேலே ஒரு வெயிட்டை வச்சு ஒரு 2 hours அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க எல்லா வாட்டரும் நல்லா ட்ரெயின் ஆயிரும். 2 hours ஆனதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு வச்ச பன்னீரை நல்லா பிணைஞ்சிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆச்சு பிணையணும். அப்போ தான் ரசகுல்லா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பிணைஞ்சு வச்ச பன்னீரை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த பால்ஸை கொஞ்சம் சின்னதாகவே உருட்டிக்கோங்க. நம்ம சுகர் சிரப்பில் போட்டதுக்கப்புறம் இது 3 times பெருசாகும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 600 ml வாட்டரில் 200 grams சுகரை போட்டு அது கூட 2 ஏலக்காவையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சுகர் சிரப் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக உருட்டி வச்ச பால்ஸை அந்த சுகர் சிரப் கூட மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes வேக விட்டுடலாம். அது 5 minutes வெந்ததுக்கப்புறம் ஒருக்கா அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 minutes வேக விட்டுக்கலாம். இந்த பால்ஸ் நம்ம போட்டதை விட 3 to 4 times சைஸில் பெருசாகும். இப்போ நம்ம டேஸ்டியான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.